வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் நார்மலாக இருக்க இட்லி மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக இனிப்பு பணியாரம் செய்யலாங்க. குழந்தைங்க அதை ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க அந்த பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் 7லேருந்து 8 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேங்க. இட்லி மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவு கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. தோசை மாவில் எடுத்திங்கன்னா அந்தளவு நல்லா வராது. மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம பாகு காய்ச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் பணியாரம் நல்லா குண்டு குண்டாக வராதுங்க. நம்ம எப்போவும் இட்லிக்கு மாவு ஆட்டுற மாதிரி ஆட்டி அதை 8 மணி நேரம் புளிக்க வச்சு உப்பு போடாமல் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த மாவை. இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நான் வெள்ளை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அதாவது 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் சேர்த்துட்டேன், கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு. நீங்கள் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரணுங்க. இதில் பதமெல்லாம் தேவையில்லை. நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவு சர்க்கரை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா சுத்தமாக எல்லாமே சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த வெள்ளத்தில் கசடு ஏதாச்சும் இருக்குங்க. அதனால இதை ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போடாமல் தான் எடுத்து வச்சுருக்கோம் மாவில். அதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அது இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த அளவு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை சேர்த்துடலாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு. அதனால் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து செஞ்சுக்கோங்க. எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இன்னும் நல்லா புசுன்னு பணியாரம் வருங்க. பாருங்கள், மாவை நல்லா கலக்கியாச்சு. கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்குது. இதை மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் மாவு கொஞ்சம் திக்காயிரும். ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஷேப் வராது. அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து பாருங்கள். மாவு இந்த அளவு கொஞ்சம் திக்காக இருக்குது. தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க மாவு. இந்த அளவு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாங்க. பணியாரம் சுடுறதுக்கு நான் ஏற்கனவே பணியார சட்டியை நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பதிலாக நீங்கள் இனிப்பு பணியாரத்துக்கு நெய் கூட சேர்த்து செய்யலாங்க. நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம எல்லா குழிகள்லேயும் மாவை ஊற்றிடலாங்க. 3/4 குழிக்கு மட்டும் மாவு ஊற்றுங்க. ஏன்னா அந்த மாவு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருங்க. அதனால் 3/4 குழிக்கு மட்டும் மாவு ஊற்றிடுங்க. எல்லா குழிகள்லேயும் சம அளவில் மாவு ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் சரிசமமாக வெந்து வரும். உங்களுக்கு தேங்காய் பிடிச்சிருந்துச்சுன்னா இதில் லைட்டாக தேங்காயை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாங்க. அது இன்னமும் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எல்லா குழிகள்லேயும் மாவு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலே வேக வச்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை மிதமான தீயிலே வேக விடுங்க, இல்லாட்டி கருகிரும். வெள்ளை சேர்த்தனால டக்குன்னு கருகிருங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு வேக விடலாங்க. இந்த மாதிரி திருப்பி எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டு அந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க அது. டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எல்லா குழியையும் திருப்பி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கமும் வேக விடலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை விட இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இதை மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நான் வேக வைக்க போகிறேங்க. அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். எனக்கும் அப்படி தான் பிடிக்கும். அதனால் இதை நல்லா திருப்பி விட்டு வேக விட போகிறேங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள், நடுவில் இருக்கிறது எனக்கு சீக்கிரமாகவே வெந்துருச்சு. அதனால் அதை மட்டும் வெளியே எடுத்துட்றேன். இதே மாதிரியே பாருங்கள், எல்லா பணியாரமும் நல்லா கலர்ஃபுல் ஆகிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா புசுன்னு பந்து மாதிரி வந்திருக்குது. இதே மாதிரியே சூப்பரான குழிப்பணியாரத்தை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புத்தம் புதிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.